முருகாசரணம். இன்னைக்கு யாராச்சும் நம்ம குழந்தைங்க நம்மளோட ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற பயத்தோட நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. இதற்கு காரணம் ஆன்மீகத்தை பத்தி நம்ம கவனமா நம்ம குழந்தைங்க கிட்ட எதையுமே நம்ம எடுத்துரைக்கிறதும் இல்லை, அவங்க கூட கலந்துக்கிறதும் இல்லை. அதாவது டெய்லியும் ரொட்டீன் மாதிரி தீபம் பருத்துறோம், சாமி கும்பிடுறோம், இப்படியே போயிடும். இந்த தீபம் பருத்தக்கூடிய விஷயத்த பத்தி எத்தனை பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெளிவா விளக்கியிருக்கோம். கொஞ்ச நாள் அடைவுல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க. இல்ல நம்ம சொல்லாமையே அவங்கள போடணும், தீபம் பருத்தி வைக்கணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இப்ப தீபம் ஏன் பருத்துறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தீபம் அதிகாலையில ஏத்துற தீபம் நம்ம எப்படி தை மாதம் நம்ம சூரிய பகவானையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய கால்நடைகளுக்கும் பொங்கல் வச்சு அவங்கள பெருமிதப்படுத்துற விதமா நம்ம முன்னோர்கள் கொண்டாடி வந்தாங்களோ, அதே மாதிரி அதிகாலையில் ஏற்றக்கூடிய தீபம் காலையில வரக்கூடிய உதயமாகக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காகவும் குளிர்ந்த சூழ்நிலையிலிருந்து வெப்பத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்காகவும் அதிகாலையில நம்ம தீபம் ஏத்துறோம். இப்ப காலையில எந்திரிச்சுட்டு என்ன வேலை தொடங்குறதுன்னு நம்மளுக்கு பல பேர்த்துக்கு குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பத்தை சரி பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு வேலைய இந்த நாள் முழுக்க எந்த தடையும் இல்லாமல் ஒரு வேலை நடக்கிறதுக்காக காலையில தீபம் பருத்துறோம். அதே மாதிரி மாலையில ஏன் தீபம் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சாயந்தர நேரம் அவ்வளவு நேரம் வெளிச்சமா இருந்த உலகம் இருளுக்கு போகும்பொழுது அந்த இருளை நம்ம முதல்ல இருட்டு கண்டாதான் ஒரு குழந்தை பயப்படும். அந்த இருளை நீக்கிறதுக்கு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இருளாகட்டும், நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய இருளையும் சரி செய்யும் ஆற்றல் சாயந்தரம் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு உண்டு. நம்ம பலவிதமான தீபங்கள் ஏற்றோம். பைரவருக்கு வெண்பூசணியில தீபம் ஏற்றுவோம், குலதெய்வத்துக்கு தேங்காயில தீபம் ஏற்றுவோம், ஒரு விசேஷ காலங்கள் நோம்பி அந்த மாதிரி சமயத்துல மாவிளக்குல தீபம் ஏற்றுவோம். இது மாதிரி ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. இந்த அனைத்து விதமான பலன்களை தரக்கூடிய ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியான சூழல் நிலவுவதற்கு பஞ்சகவ்ய விளக்கு வழிவகுக்கும். எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டில் இருந்து வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுனீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை உன்னால வெளியே அனுப்ப முடியும். மூணாவது, குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு கண்டிப்பா பஞ்சகவ்யம் தீபம் ஏற்றுனா கண்டிப்பா 100க்கு 100 குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எப்படின்னா, ஒரு தண்ணி இல்லாம மனுஷனால வாழ முடியும், உணவு இல்லாம வாழ முடியும், ஆனா காற்று இல்லாம வாழ முடியாது. அந்த காற்று பயங்கர அசுத்தமானதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அதிகமான நோய்கள் வருவதற்கு காரணம். இந்த நோய்களையும் காற்றையும் சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் பஞ்சகவ்ய தீபத்திலிருந்து வெளிவரக்கூடிய புகைக்கு உண்டு. அதனால அனுதினமும் ஒரு 48 நாள் ஒரு மண்டல பூஜையா இந்த பஞ்சகவ்ய விளக்க ஏற்றி அதுல இருந்து வரக்கூடிய புகைய கணவன் மனைவி தம்பதிகளா சுவாசிச்சுட்டு வரும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி 2 பேர்த்துக்குள்ள மன நிம்மதியும் ஒற்றுமையும் வந்து குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது, ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஹோமம் பண்ணி அடுத்தது அந்த தீட்டு முடிப்பாங்க. அந்த ஹோமத்துக்கு நிகரான பலனை இந்த பஞ்சகவ்ய தீபம் ஏற்ற மூலமா நம்ம அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் பாதிதான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுவதன் மூலமா தீர்வு காண முடியும். அனைத்து அன்பர்களும் ஏற்றி வாழ்வில் வசந்தமும் வளமும் பெற வேண்டுகிறேன். நன்றி.